இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேரா போய் அவர்கிட்ட தான் பேசுவீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஹலோ, சீக்கிரமா போங்க. இவ்ளோ பெரிய வீடா? ஆமா, வீடு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற பிரம்ம ராட்சசியும் பெருசுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நான் சொல்றது கேளு, இப்பவும் ஒண்ணு கிட்ட போகல. எனக்கு இல்லாத பயம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க வாங்க. நானா? வேண்டாம். அவங்களுக்கு தெரியும்னு தானே சொன்னீங்க. தெரிஞ்சவங்க தான், ஆனா உள்ள வர அளவுக்கு தெரிஞ்சவங்க இல்ல. ஐயோ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. என்ன அவருக்கு பயந்துட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களா? அவரே கோவில் என்ன வெளில போன்னு சொல்லிட்டாரு, நான் ஏன் கவலைப்படணும்? நீ உள்ள போறது அந்த அளவுக்கு சரியா படல, வந்த வழியிலே போயிடலாமா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் வெளில போலான்னு சொல்றீங்க. அவர்கிட்ட பேசாம நான் வர போறது இல்ல. நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போற நிலைமை ஏற்படும், அப்போ போய்க்கலாம். சரி, நானே போய் பேசிட்டு வரேன். இரு, இவ்வளவு ரிஸ்க்லாம் தேவையா? நான் சொல்றது கேளு, வா போயிடலாம். இனி கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசிட்டு தான் வருவேன். ஏய் நில்லு. அம்மா, யாருமா? தெரிஞ்சவங்க தான்டா. பூமின்னு சொன்னீங்க, மறுபடியும் அந்த தையத்தக்கா என்ன பண்ணா? ஹலோ, போச்சுடா, நல்லா மாட்டின. இவள நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அண்ணன் என்ன வச்சு செஞ்சிருவான். உண்மையை சொல்லுங்கம்மா. ககன், அது என்கிட்ட இது வரைக்கும் நீங்க மறைச்சதெல்லாம் போதுமா? உண்மையை சொல்லுங்க. அதான்டா, ஹோமம் பண்றதுக்கு உங்க அப்பா அவர் வரலல்ல. ஏன் வரலன்னு கேக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காளாம். என்னது? அந்த வீட்டுக்கு போயிருக்காளா? அவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப அந்த வீட்டுக்கு போயிருக்கா. அங்க என்ன நடக்குமோ ஏதோன்னு பயமா இருக்குடா. அவ இஷ்டத்துக்கு தானா கிளம்பி போனா நாம என்னமா பண்ண முடியும்? அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் அவளுக்கு என்ன வந்துச்சா? அந்த பொண்ணு பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா அந்த தப்பை எனக்காக தான் செய்யறாடா. கோயிலுக்கு அவர் வராம போனப்ப எப்படி ஹோமம் பண்றது, உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பாவம், அத பார்த்து அவ ரொம்ப சங்கடப்பட்டா. என்னை விட அதிகமா அவர் அங்க வரணும்னு அவ தான் எதிர்பார்த்தா. கடைசியில அவர் வரலன்னு நான் வேதனைப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணா.
அண்ணியோட வீடா? இல்லனா மரியாதைக்காக போட்டோவை வீட்ல வச்சிருக்காங்களா? போட்டோலாம் இவ்ளோ தூசியா இருக்கு. இதெல்லாம் துடைக்கவே மாட்டாங்களா? இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அவரை கூப்பிடுங்க. அவர்கிட்ட பேசிட்டு நான் வெளியில போயிட்டே இருக்கேன். சார் இருக்கீங்களா? மோசம் பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. மேல இருக்கீங்களா? தயவு செஞ்சு கீழே வாங்க. இங்க பாரு, அவரை பத்தி தெரிஞ்சு தெரியாமல இப்படி எல்லாம் பேசாத. இதுக்கு மேல என்ன தெரியணும்? பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் இத்தனை வருஷமா ஏன் விலகி இருந்தாங்கன்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரையும் பிரிச்சு ஒண்ணு சேர விடாம தடுக்கிற பிரம்ம ராட்சசி இந்த வீட்ல தான் இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏய், என் வீட்டுக்கு வந்து என்னையே பிரம்ம ராட்சசின்னு சொல்றியா? அண்ணி